ஹலோ கைஸ், வெல்கம் டு சோபியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, கீ ரைஸ், அதுவும் சிம்பிளாக அண்ட் சிக்கன் குழம்பும் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அரைச்சி வச்சது. எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்த பிறகு வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கி அதுவும் நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கிடணும். அது கூட லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும். அது கூட தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு மூடி போட்டு மூடிடணும் ஒரு 5 நிமிஷம். அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா வதக்கி விடுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா சிக்கனில் நல்லா உப்பு பிடிக்கணும். நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு 5 நிமிஷம். நல்லா ஃபாஸ்ட்டாக வைங்க. அதுக்கு மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். அதுக்கு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. நல்ல கறி வெந்துடுச்சான்னு பார்த்துக்கிடுங்க. கறி நல்லா வெந்துடுச்சுது. மிளகாத்தூளை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கிடுங்க. ஏன்னா கிரேவி பதத்தில் தான் நம்ம வைக்க போகிறோம். மிளகாத்தூளை ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. ஏன்னா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் வற்றும், அதனால் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிடுங்க. மூடி போட்டு மூடிடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. அப்புறமா நல்ல லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டு கொத்தமல்லி இலை மேலே தூற்றி மூடி போட்டு கொஞ்சம் வச்சுருங்க. அரிசி பாஸ்மதி ரைஸ் தான். 1.5 உலக்கு எடுத்துக்கிடுங்க. கிளாஸில் அளந்திங்கன்னா இது ஒரு 3 கிளாஸ் வரும்.
இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஊற வச்சுக்கிடுங்க. அப்புறம் வானிலையில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் அதில் ஊற்றிக்கிடுதேன். இது சிம்பிளாக இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெயிலே கூட நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை நெய் வேணாலும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதிகமாக இது செய்ய மாட்டேன், அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுதேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு இதெல்லாமே போட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி இலை இதுக்கு தேவையானது இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கிடணும். போட்டு சிம்மில் வச்சுக்கிடுங்க. வெங்காயத்தை அதில் அதுக்கப்புறம் போடணும். வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கிடணும். பச்சை மிளகாய், வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், ரொம்ப கருவை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன், அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டுமே நான் போட மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணி அரைச்சி கொஞ்சம் நான் வச்சுருப்பேன். அதை தான் அதில் கூட ஆட் பண்ணிக்கிடுதேன். அப்போ தான் கொஞ்சம் சாப்பாடு நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் போட்டு ரொம்ப காரம் வேண்டாம், ஒரு 2 பச்சை மிளகாய், அது பெரிய பச்சை மிளகானால நான் உடச்சி 4ஆக தெரியுது உங்களுக்கு, அதனால் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுங்க. கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கிடுங்க. தயிர் இருக்கிறவங்க தயிர் ஊற்றிக்கிடுங்க கொஞ்சோண்டு, அப்படி இல்லை அப்படின்னா பால் ஊற்றிக்கிடுங்க. கொத்தமல்லி இலை, என்கிட்ட புதினா இல்லை இப்போதைக்கு, அதனால நான் கொத்தமல்லி இலை மட்டுமே போட்டுக்கிடுதேன். நல்லா வதக்கிக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. புதினா உங்கள்கிட்ட சப்போஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இது சிம்பிளாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பண்ணிடலாம். இன்னும் இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்யணுன்னா இன்னொரு டைம் நான் உங்களுக்கு நல்லா அழகாக இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நான் ஒரு வாட்டி வீடியோ போடுறேன். 1 பங்கு அரிசினா 2 பங்கு தண்ணி எடுத்துக்கிடுங்க. உங்களுடைய அரிசி எப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் வெந்நியாக எடுத்து வச்சுக்கிடுங்க, தேவைப்பட்டால் ஊற்றிக்கிடலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடணும். கொதித்ததுக்கப்புறவு இப்போ நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை போட்டுக்கிடணும். இது உங்களுக்கு குக்கரில் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கிடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கிடுங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சமாக தேவைக்கு அப்போவுமே உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போதும். பாஸ்மதி அரிசினால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் நல்லா இருத்த உடனே நம்ம கொஞ்சம் மூடி போட்டு நம்ம தம்மில் போட்டாலே நமக்கு ஓகே ஆயிரும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சுது. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தம்மில் போட்டாலே போதும். பாருங்கள், இந்த சாப்பாடு வந்து பேச்சுலர் கூட ஈஸியாக பண்ணிடலாம். அதனால ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான முறையில் தான் செய்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.